வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை அருகில் செம்பட்டிங்கிற கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மாணவி முதல் முறையாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, சிறுகதை தொகுப்பு. அந்த தொகுப்பு வெளியீடு இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி நம்ம அந்த எழுத்தாளர் தர்ஷினி அவங்கள நேர்காணல் செய்கிறோம். தர்ஷினிமா வணக்கம். இந்த புத்தகம் எது உங்களுக்கு முதல் புத்தகமாக எழுதியிருக்கீங்க, சரியா? இந்த புத்தகம் வந்து நீங்கள் எழுதுறது வந்து உங்கள் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருப்பீங்கிற ஒரு நம்பிக்கை, சரியா? இந்த புத்தகம் எழுதுறதுக்கு, இந்த கதைகள்லாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு வந்து கதை புக்கு பிடிக்கும். அப்போ நான் கதை புக்கு படிக்கும்போது பின்னாடி அவங்க பேரும் அவங்க ஃபோட்டோ வரனால என் புக்கில் என் பேர் என் ஃபோட்டோ வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால புக்கு எழுதுன்னு ஆசைப்பட்டு எழுதுனேன். அதாவது புத்தகம் வாசிப்பின் போது எழுத்தாளரோட ஃபோட்டோவும் பேரும் வர்றதை பார்த்தோன்னா நமக்கும் நம்மளோட பேரும் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இவங்க எழுத துவங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ நாள் எழுதிருக்கீங்க அந்த 4 புத்தகம், 4 கதைகளும்? 10 மாதம் ஆயிடுச்சு எழுதி முடிக்க. ஓ, 4 கதை எழுதுறதுக்கு சிறப்பு. 4 கதை எழுதுறதுக்கே 10 மாதம் ஆயிருக்குது. வழக்கமாக பொதுவாக 10 மாதத்துல ஒரு குழந்தை வரும். ஆனால் இவங்களுக்கு 4 குழந்தைகள் ஒரு புத்தக வடிவில் வந்திருக்குது. சிறப்பான விஷயம்தான். இந்த கதைகளில் வந்து உள்ள காட்சிகள்லாம் நீங்கள் நேரில் பார்த்ததா இல்லை கற்பனையாக வந்ததா? கற்பனையாக வந்தது. ஓ, சிறப்பு சிறப்பு. சரி, இந்த புத்தகம் வெளியிடுறதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சு வெளியிடுறதுக்கு? இது வந்து ஒரு ஏப்ரல் மாசத்துல இருந்துச்சு. ரொம்ப தடைகளை தாண்டி இந்த புக்கு வெளியிட்டு இருக்கோம். என்னென்ன தடைகள்லாம் வந்திருக்கும் சொல்ல முடியுமா? எப்படி நான் சொல்றது, புக்கு வெளியிடவே கூடாது அப்படின்லாம் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் வந்துச்சு, நிறைய பிரச்சனை இருந்துச்சு. வெளியிறதுக்குள்ள போதும். பொதுவாக ஒரு பெண் எழுத்து அப்படிங்கிறது பெண்ணாலே போராட்ட காலம் தான். ஆனால் இன்னைக்கு பெண் எழுத்து அதோட போராட்ட காலமாக இருக்கு. இந்த புதுசாக வரக்கூடிய இந்த எழுத்தாளரோட புத்தகம் வெளியே வர்றதுக்கு பெரும் போராட்டத்தை தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. பல்வேறு தடைகளை தாண்டி இன்னைக்கு இந்த புத்தகம் வெளியே வந்திருக்குது. அவங்க வயநாளே சொல்கிறாங்க, ஏன்னா மன கஷ்டத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய தடைகள் தாண்டி தான் அந்த புத்தகமே வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. சரிம்மா, இந்த புத்தகங்கள் இப்போ வந்துருச்சு, 4 கதைகள் வந்துருச்சு. இனி இந்த உங்களோட எழுத்து பயணம் இன்னும் எப்படி இருக்கும்? இதுக்கு அடுத்து இனிமையா நல்லபடியா புக்கு வெளியிட்டு நல்ல பெரிய எழுத்தாளராக வரணும் என்னோட ஆசை. அதுவும் இல்லாமல் மாவட்ட கலெக்டர் ஆகுறதுன்னு என்னோட ஆசை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு மாவட்ட ஆட்சியாளராக ஆகணுங்கிறது அவங்களோட நீண்ட நாள் குறிக்கோள். அந்த குறிக்கோளுடைய இன்னும் அடுத்தடுத்து பெரிய எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட பெரிய லட்சியமாகவும் இருக்குது. ஒரு எழுத்தாளராகவும் ஒரு மாவட்ட ஆட்சியாளராகவும் இந்த நம்ம செம்பட்டி கிராமத்துலேருந்து ஒருத்தர் இங்கே இருக்காங்க, தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க, சிறந்த ஆளுமையாக இருக்கிறாங்க. இவங்களை வந்து நம்ம வந்து வாழ்த்தி இவங்களோட ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கமாக இருக்குது. சரிம்மா, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் புதிய எழுத்தாளரை அறிமுகமான இந்த நாளில் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்களை மனந்திறந்து விஷயங்களை சொன்னீங்க, எதிர்கால லட்சியமும் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. உங்களோட லட்சியத்தை அடைகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் எப்பவும் இருக்கும். சரிங்களா? நன்றிம்மா. வணக்கம்.